நான் வந்து 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அதை வந்து பாட்டிலில் கொட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அது பாட்டிலில் கொட்டி வச்சாச்சு. மீதத்தை ஊற போட்டாச்சு. நம்மளுமே இந்த மாதிரி உணவுகளை வந்து பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நம்மளும் இவ்வளோ நாளாக ஒதுக்கி வச்சாச்சு. நான் இது வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலை. இப்போ தான் 1 இயராக தான் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். கேழ்வரகு, குதிரைவாலி அரிசி, அப்புறம் வந்து திணை அரிசி, இந்த மாதிரி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இட்லி தோசைக்கு. அப்புறம் கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க. உளுந்தங்களி இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அவங்க சாப்பிடாதனால நம்மளும் அதை சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்காக அதை பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நம்மளும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு தான் இப்படி ஆகுது. அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கருப்பு உளுந்து அதையும் நான் வந்து இட்லி தோசைக்கு வாங்கி வச்சு சேர்த்துக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி மாவை வந்து வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக தான் நான் வந்து ராகியில் வந்து ப்ரௌனி கேக் பண்ணி கொடுத்துருவேன். அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அது ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வந்து கண்ட பொருளையும் போட்டு அந்த கலரில் பண்ணி கொடுக்குறதுக்கு கேப்ப மாவாலேயே ப்ரௌனி கேக் சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே ஹெல்த்தியானதான், ஆனால் அதில் அன்ஹெல்த்தியான ஃபுட்டும் நம்ம சேர்த்துருவோம். இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அதுங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.